தாமரை மலர் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவன் வந்து பெருமாளோட நாபி கமலத்திலேருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தாமரையில் தான் முருகன் பிறகு 6 தாமரையில் பிறக்கிறாரு. முற்பிறவில் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தா விலகும்னு சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வெகு சிறப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க. முனிவரோட 6 பசங்க சாபம் பெறாங்க. எதனால சாபம் பெறாங்கன்னா தண்ணியை அசுத்தம் பண்றாங்க. குளிக்கும் பொழுது அந்த தண்ணி அசுத்தம் பண்ணும் பொழுது அவங்க அப்பாவே சாபம் கொடுக்குறார், மீனா போ அப்படின்ட்டு. அப்ப அந்த மீனா போய் அந்த மீனா ஆன அந்த 6 பேருமே அந்த வைகாசி விசாகம் அந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்களா மாறுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. முருகனுக்கு வந்து அம்பாள் ஞான பால் ஊட்டும் பொழுது அதுல ஒரு துளி அந்த குளத்துல சிந்தி அதை பருகி அவங்க வந்து நீர்வர்களா வந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. குளத்துல தான் தாமரை எல்லாம் இருக்கும். ஸோ அந்த தாமரை மேல முருகன் வீட்டிலிருந்து நமக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் கர்ம வினைகளையும் அகற்றணும் அப்படின்றதுக்காக இதுல வந்து ஆத்ம தீபம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரொம்ப ஈஸி டு கேரி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு தீபமும் இதுல காட்டலாம், அம்பாளுக்கு தீபம் காட்டலாம், சிவபெருமானுக்கு தீபம் காட்டலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ 10 to 15 minutes தான் நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற போறோம். ஸோ இந்த தீபம் ஏற்றதுனால ரொம்ப விசேஷம். முருகனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கு இருக்கு இல்லைங்களா? சுக்கு அப்படின்றது அதாவது முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சுக்கை வந்து நீங்க நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு அந்த பவுடரை ஒரு சிட்டிகை உள்ள போட்டு நீங்க வந்து இழுப்ப எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நம்மளோட 138 மூலிகை ஆயில கொண்டு நீங்க விளக்கேற்றும் பொழுது முருகனோட பரிபூரண அருள் ஆசி கண்டிப்பா கிடைக்கும். இதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதே